ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காளான் குழம்பு. காளான் இன்றைக்கி நேற்று மழை பெஞ்சதுனால இது எங்கள் கொல்லையில் கிடச்சிச்சு. இந்த காளான் நிறைய நல்ல காளான் இருக்குது, விஷ காளான் இருக்குது. பார்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி கூம்பு வடிவில் இருக்கணும். இந்த இடத்துல லைட்டாக கருப்பு கலரில் ஒரு மாதிரி மர கலரில் இருக்கும். இந்த சைடு இப்படி ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். இந்த இது நல்லா இப்படி திரும்பி பார்த்தோம்னா, இந்த இதில் இப்படி விரித்து பார்த்தோம்னா புழு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு வெள்ளையாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கு, அப்போ பூத்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்குன்ட்டு நமக்கு தெரியும். பார்த்தாலே தெரியும். பூத்துருந்துச்சுன்னா அது புழு வச்சிருச்சுன்னா சாப்பிடாதீங்க. அதுக்கு கெட்ட பொருள் தான். அதே மாதிரி இது காளான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வேட்டை பண்ட மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு மழை பெஞ்ச மட்டும் தான் கிடைக்கும். அது இந்த செடி செத்த, இந்த வயல்காட்டு ஓரம், இந்த அடர்ந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் தான் இது முளைக்கும். இல்லைன்னா சும்மா வெட்ட வெளியிலையும் முளைக்கும். அதுக்கு மண் வளம் சிறந்த இருந்தால் தான் முளைக்கும். இன்றைக்கி இந்த காளானை வச்சு இருக்கிற பொருளை வச்சு நான் சூப்பராக செஞ்சு காட்ட போகிறேன். இது எல்லா மளிகை பொருளும் சேர்ந்து அரைச்சி நான் வீட்டு மிளகாப்பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தனி மிளகாப்பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், கடை மிளகாப்பொடியும் யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் எல்லாம் போட்டு தான் வறுத்து அரைச்சி செய்வோம். உப்பு, தக்காளி, வெங்காயம், தக்காளி, கழனி தண்ணி, பச்சை மிளகாய் இல்லை. நான் இருக்கிறத வச்சு நான் செய்வேன். ஆனால் இருக்கிறத வச்சு செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். காளான் கிடைக்குதுன்றதுக்காக வேண்டி நீங்கள் பாட்டுக்கு காளான் கிடச்சிருச்சேன்ட்டு அக்கம் பக்கத்தில் யார்ட்டையும் பெரியவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு இது நல்ல காளான் கேட்டுட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இதிலே இந்த காளான்லேயே இந்த அவுள் காளான் இருக்குது. இந்த தென்னை மரத்து தூறு, இந்த வேர்கள் பகுதிகளில் குட்டி குட்டியாக கொயன்னு முளைச்சிருக்கும். இதோட ஜெராக்ஸ் தான் குட்டியாக இருக்கும். அந்த காளான் கடையில் விலை போட்டு வாங்குறதுக்கும் இது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. கிடைச்சா சாப்பிடுங்க. தேங்க்யூ உறவுகளே.